ஈமான் எவ்வளவு பலகீனமாக இருக்குது. காரணம் திடீர்னு பஜர் குர்ஆன் இருக்கும், திடீர்னு மகரிப் வரும், இஷா குர்ஆன் பஜர் காணாம போயிடும், ஜுமா குர்ஆன் அடுத்த ஜுமா காணாம போயிடும். திடீர்னு ஞாபகம் வந்தா ஏதாவது ஒரு தொழுகை இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்னும் பல முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெறும் பெருமாளுக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதையும் பெயருக்காக சும்மா அந்த ஹுத்பாவை கேட்க வேண்டும் இல்லை, முஸ்லிம்களோடு சேர்ந்து முதுதுணியை காட்டுவதற்காக பள்ளிவாசல்களுக்கு அந்த திடல் போடுவாங்க. இப்படிதான் பல முஸ்லிம்கள் இருக்காங்க. அப்ப அவர்களுடைய அமலில் அந்த காரியத்தில் தொடர்ச்சி கிடையாது. அந்த தொழுகை விஷயத்தில் அவர்கள் மிகவும் பொதுவாக்காக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன். சிறிது நேரம் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வோம், ஆனால் அதில் தொடர்ச்சி இருக்காது. அதுக்கு மிக முக்கியமானது அமலில் பார்த்தால் தொழுகை, கொள்கையில் பார்த்தால் ஈமான். அல்லாஹ்வின் முழுமையான ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் முழுமையாகாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் நமக்கு தெரியும், நாம் படித்தால் நமக்கு புரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முறை கலிமா படித்துவிட்டு அவர்களை முஸ்லிம்கள் சொல்லிவிட்டான். ஆனால் அவர்களுடைய அமலின் மூலமாக, அவர்கள் தொடர்ச்சியான காரியங்களின் மூலமாக தான் அவர்கள் நிறையாக அதில் இருக்க முடியும். ஏதாவது ஒரு காரியம் அதனை விட்டுவிட்டால் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு காஃபிராக மாறிவிடுவார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் ஒருவன் தொழவில்லை என்று சொன்னால் அவனை முஸ்லிமாகவே பார்க்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோடு செய்த உபதேசம் என்ன? குல் அமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், அதிலே நிலையாக இருங்கள், அதிலே உறுதியாக இருங்கள், அதிலே தொடர்ச்சியாக இருங்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குவதும் சரி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் சரி, அல்லாஹ்வின் மீது அந்த ஒரு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, அந்த விசுவாசம், இது திடீர்னு வருது, திடீர்னு போகுது. ஆனா எப்படி போகுது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அன்னைக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மனிதன் காலையில் முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறிடுவான், மாலையில் முஸ்லிமாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறிடுவான். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு நிலைமை. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அமலிலே தொடர்ச்சி கிடையாது, ஈமானிலே உறுதி கிடையாது, எந்த விதமான ஒரு முக்கியம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் வாழக்கூடிய ஒரு சாதாரணமான பயத்தானி முஸ்லிம்களாக தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பள்ளிவாசலுக்கும் நமக்கு